அன்பே சிவம் மனமே குரு என்றுணர்த்திய குருவே போற்றி. சத்தும் சித்தும் எதுவென்று உணர்த்திய குருவே போற்றி. மனமே குரு அப்படின்னு சொல்றோம். சரி, அப்ப மனம் போல போக்கில் வாழ வேண்டியதானே? எதுக்கு கட்டுக்க? பின்ன எப்படி வாழ்ந்துன்னுக்குறோம்? எப்படி வாழ்ந்துன்னுக்குறோன்றீங்க? மனம் பிடிச்சது பேசிக்கிறேன், மனம் பிடிச்சது கேள்வி கேட்டுங்கிறேன், மனம் பிடிச்சது உன் மனைவியை கட்டிக்கினேன், மனம் பிடிச்சது 4 குழந்தைய பெற்றுக்கினேன், மனம் பிடிச்சது அந்த மாப்பிள்ளைக்கு பொண்ணை கொடுத்தேன். எல்லா மனத்தினுடைய செயல்பாடு தான் வாழ்ந்துக்கணும் மனிதனுடைய வாழ்வு. அதை மீறி எதுவும் கிடையாது. அப்ப நான் குரு பேச்சை தான் கேட்குறேன்னா? குரு பேச்சை யாருமே கேட்க முடியாது. இப்போ மனமே குரு குரு கேட்குறேன். குருன்னா உனக்கு குரு உன் மனம். உலகத்தில் இருக்கிற அத்தனை மனிதனும் அதுவும் பேச்சை தான் கேட்பான், வெளியே இருக்கிற குரு பேச்சு கேட்க மாட்டான். அப்போ மனம்தான் பிறந்ததுலேருந்து இறக்க போகிற வரைக்கும் அவனை வழி நடத்துது. ஒருத்தனை பார்க்குது, ஐயோ பாவமாகுது, ஒரு 100 ரூபாய் கொடுக்கலாம் அப்படின்னு மனம் சொன்னால் கொடுக்குறான். அதே மனம் சொல்லுது, அவனுக்கே நம்ம கொடுக்கணும்னு சொல்லுது. உடனே பாக்கெட்டில் எட்ட பணத்தை கூட பாக்கெட்டு உள்ளே போட்டப்பான். மனிதனுடைய வாழ்வே மனனுடைய ஆதிக்கத்தில் தான் நடக்குது. அதனால்தான் மனுஷன் துன்பப்படுறான். ஆன்மாவனுடைய ஆதிக்கத்தில் மனிதனுடைய வாழ்வு நடக்காது. ஆனால் மகான்களுடைய வாழ்வு மனத்தினுடைய அடிப்படையில் வாழறது கிடையாது, ஆன்மாவனுடைய அடிப்படையில் வாழறான். அதனால் அவனுக்கு இன்பமும் இல்லை துன்பமும் இல்லை. நன்றி சாமி. கொடிய நோய்களுக்கு தீர்வு காணுகின்ற ஒரு விஞ்ஞானி, அதே போல அடுத்த மனிதர்களுக்கு உணவு, உடை, இருக்க இடம் அப்படின்னு உதவி செய்கிற ஒருத்தர் ஒரு பக்கம். இதுக்கு இடையில ஞானிகள், சித்தர்கள் இவர்கள்லாம் இவர்களை விட உயர்ந்தவர்களா? மனிதனோட சேர்ந்து வாழறவன் வேற, மனிதனை விட்டு விலகி வாழறவன் வேற. மனித இனத்தை விட்டு விலகி வாழறவன் ஞானிகள், சித்தர்கள். மனிதனுக்குள்ளே பணக்காரனாகவும் ஏழையாகவும், ஒருத்தன் கரும்பியாகவும் ஒருத்தன் தர்மசாலியாகவும் வாழறது மனிதனுக்குள்ளே வாழறது. நான் கொடுத்தா இன்னும் 10 பேர் என்னை நல்லவன் என்ன போகிறான், 10 பேர் கொடுக்கலன்னு சொன்னால் என்னை கெட்டவன் சொல்ல போகிறான். அதனால் மனிதனுக்கு ஏற்ற மாதிரி, அவன் மனத்துக்கு ஏற்ற மாதிரி அவன் வாழறான். அவன் மனம் சொல்கிறது மாதிரி நடக்கிறான் வாழ்க்கை. அது மனிதர்களோடு சேர்ந்த வாழ்வு. ஆனால் மகான்களுடைய வாழ்வு மனிதன்லேருந்து வேறுபட்ட வாழ்வு. இவன் மனிதனுடைய வாழ்வு மனம் சொல்கிறத கேட்டுன்னு வாழறான். மகான்களுடைய வாழ்வு ஆன்மா சொல்கிறத கேட்டுன்னு வாழறான். மகான்கள் வேற, மனிதர்கள் வேற. சொல்லுங்கம்மா. ஆத்மா வணக்கம். ஆத்மா வணக்கம்மா. எங்கேருந்து வரீங்க? கரூர் மாவட்டம். என் பேர் மீனா. எனக்கு என்னன்னா, ஒரு பொண்ணு தனியாக வாழ முடியாதுங்களா? ரொம்ப கஷ்டமா, ரொம்ப கஷ்டம். ஆம்பளை வாழலாம், பொம்பளை வாழறது ரொம்ப 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 கஷ்டம். ஏன்னா இந்த உலகம் வாழ விடாது. வாழ விடலை தான், நான் இல்லைன்னா சொல்லலை. ஆனால் ஒரு பொண்ணு நினச்சா தனியாக வாழ முடியும் தானே? நினச்சிட்டா வாழலாம். நினச்சிட்டா ஒரு பொண்ணால் காட்டில் கூட வாழ முடியும். ஆனால் வாழறது கஷ்டம்தான் சொல்கிறேன். அதுக்கு வைராகியம் வேணும். கஷ்டம்னு தெரிஞ்சிருச்சு, இதுதான் பாதைன்னு தெரிஞ்சிருச்சு, ஏன் அதில் போனால் என்னன்னு தான் நான் கேட்குறேன். தாராளமாக தாராளமாக, அதுதான் தாராளமாக எல்லாராலையும் வாழ முடியும். ஆனால் ஒரு ஆணை விட பெண்ணுக்கு துன்பம் வரும், தொடர்ந்து வரும். இப்போ ஒரு ஆம்பளை தனியாக ஒரு வீட்டில் இருக்கிறான், யாராவது 4 பொம்பளை போய் அந்த வீட்டுக்கு போய் தட்டுவாங்களா? இல்லை போக வரும்போது வேடிக்கை பார்ப்பாங்களா? நான் யாரும் பார்க்க மாட்டாங்க. ஆனால் ஒரு பெண்ணு தனியாக இருந்துட்டாங்கன்னா சும்மா இருக்கிறதெல்லாம் அங்கே உரண்டை இருக்கும். அப்போ ஒரு பெண்ணு பாதுகாப்புன்றது ஒரு பெண்ணுக்கு அவசியம். ஆனால் எது வரைக்கும் என் வாழ்க்கை இப்படி ஆகிப்போச்சுப்பா, நான் தனியாக நின்று தான் வாழணும்னு ஒரு முடிவு வந்துச்சு. அப்போ என்னால் தனியாக வாழ முடியாதான்னா தாராளமாக வாழ முடியும். அப்போ அங்கே எப்படிப்பா வாழ முடியும்? சில இடத்துல வளைஞ்சு கொடுக்கக்கூடாது, சில இடத்துல வளைஞ்சு கொடுத்து தான் ஆகணும். சரிங்களா? எல்லாருக்கிட்டையும் பழகிற மாதிரி, எல்லாருக்கிட்டையும் சிரித்து பேசுகிற மாதிரி என் வீட்டை சுற்றி நான் பண்ணேன்னு சொன்னால் தேவையில்லாத பிரச்சனைகள் அங்கே நிற்கும். ஒரு வேலைக்கு போகிறேன், அங்கே 4 பேரோட பேசலாம், பழகலாம், அதுவும் அங்கேயே நின்று போச்சு. வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் நான் எப்படி இருக்கணும்? ஒரு ஆர்மியில் ஒருத்தன் இப்படி இருக்கானா அப்படி இருந்து பழகணும். அப்போ யாராவது தவறாக நினச்சா கூட என்னை நெருங்கி வர்றதுக்கு அவன் பயப்படுவான்.
அப்போ எப்படி இருக்கணும்? என் வார்த்தையும் என் சொல்லும் என் செயலும் எப்படி இருக்கணும்னா வெட்டு 1 துண்டு 2ன்னு இருக்கணும். அப்போது கிட்ட வரத்துக்கே எல்லாரும் யோசிப்பாங்க. தனியாக இருக்கிறவங்க இந்த வழியை கையாளணும். அப்போ தான் அவங்களுக்கு பாதுகாப்பு. இப்போ இந்த வாழ்க்கைங்கிறது நான் வாழ்கிற வாழ்க்கை தானே. கண்டிப்பாக. ஆனால் என்னை சுற்றி தான் எல்லாரும் எனக்காக முடிவு எடுக்கிறாங்களோ ஒழிஞ்சு எனக்கு என்ன முடிவுங்கிறது என்னால் எடுக்க முடியல. இப்போ நான் ஒரு வார்த்தை நான் பேசுகிறேன்னா அவங்க எனக்கு 10 வார்த்தை பேசிடுறாங்க. ஆனால் நான் என்ன நினைக்கிறேன்னு அவங்கள்ட்ட சொல்ல முடியல. என்னை பைத்தியக்காரிங்கிறாங்க. இப்போ எனக்கு என்னங்கிறது நான் தான் முடிவு பண்ணணும். எனக்கு என்ன பாதைங்கிறது நான் தான் போகணும். ஆனால் அவங்க எப்படி சொல்கிறாங்க, நீ பேசுகிற தப்பு, உனக்கு என்ன தெரியும், 27 வயசு ஆகுது, நீ பேசுகிறது கரெக்டா, எங்கள் அனுபவத்தில் நான் சொல்கிறேங்கிறேன். நான் படுற அனுபவத்தோடய அவங்க படுறாங்க. ஒரு பொண்ணை நான் தனியாக நான் என்ன அனுபவப்படுறேன்னு எனக்கு தான் தெரியும். ஆனால் அவங்க முடிவு பண்ணிடுறாங்க. உனக்கு கல்யாணம் பண்ணுறதா இருக்கட்டும், உனக்கு ஒன்று பண்ணுறதா இருக்கட்டும், அவங்க தான் யோசிக்கிறாங்க ஒழிஞ்சு எனக்கு என்ன வேணுங்கிறது அவங்க யோசிக்க மாட்டேங்கிறாங்க. அவங்களுக்குலாம் என்னால் சொல்லி புரிய வைக்கவும் முடியல. அதனால் நீங்கள் என்ன வேணாலும் யோசிச்சுட்டு போங்க, என் வாழ்க்கையில் நான் தனியாகவே வாழ்ந்துக்கிறேன் அப்படின்னு ஆமாசாமி போட்டு போக வேண்டியதான். வேற என்ன பண்ணுறது? இது உங்கள் மேலே இருக்கிற அக்கறையில் சொல்கிறாங்களா இல்லை உங்கள் மேலே இருக்கிற கோவத்தில் சொல்கிறாங்களா? எனக்கு முன்னாடி ஒன்று சொல்கிறாங்க, முதுகுக்கு பின்னாடி ஒன்று பேசுகிறாங்க, எல்லாம் தான் பண்ணுறாங்க. அது ஒன்றும் நம்ம பண்ண முடியாது இல்லைங்கண்ணா. டெய்லி ஒன்று கேட்டுட்டு தான் இருக்கேன். அவங்கவுங்க பேசுகிறவங்க பேசிக்கிட்டே தான் இருக்காங்க. எல்லாத்துக்கிட்டும் நான் பதில் சொல்லிகிட்டு இருக்க முடியாதுல்ல. நீங்கள் என்ன வேணாலும் பேசிட்டு போங்க அப்படின்னு விட்டாச்சு. ஆனால் நான் இந்த இடத்துக்கு நான் வரேன்னா முதல் காரணம் என் வீட்டுக்காரர் தான். அவர் இல்லைன்னா நான் இந்த இடத்துக்கு வர முடியாது. அவர் போனதுனால தான் இந்த இடத்துக்கு நான் வந்திருக்கேன். நான் நினச்சி சந்தோஷம் தான் நான் படுறேன். அதுவே அவர் இருந்திருந்தாருன்னா 4 செவத்துக்குள்ளே இருந்திருப்பேன் நான். இன்னைக்கு அவர் இல்லாதனால தான் நான் உலகத்தை பார்க்குறேன். என் பிள்ளைங்களை நான் தனியாக வளர்க்க முடியுங்கிற ஒரு நம்பிக்கையில் நான் இருக்கேன். இப்போ நான் சந்தோஷம் தான் படுறேன். நான் வருத்தப்படவே இல்லை. அவர் இறக்கும்போது நான் வருத்தப்பட்டேன். 1 வருஷம் சுற்றினேன். நம்ம நிலைமை என்னடா இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு. இன்னைக்கு நான் சந்தோஷப்படுறேன். கடவுளை அடையிறங்கிற ஒரு பாதை எனக்கு கிடைச்சிருக்கு. அவர் இருந்தால் அந்த பாதையை நோக்கி நான் போயிருக்க மாட்டேன். இன்னைக்கு அந்த பாதை என்னை தூக்கி விடுது. இன்னைக்கு நான் அந்த நிலைமையில இருக்கேன்னா அது காரணமே நான் சந்தோஷம் தான் படுறேன். எனக்குள்ள நான் பேசிக்கிறேன். நீங்க எனக்கு ஆறுதல் சொல்லுவீங்க நான் நினைக்கவே மாட்டேங்கிறேன். எனக்குள்ள நான் பேசிக்கிறேன். எனக்கு ஒரு முடிவுனா நான் எனக்குள்ள அழுதுக்கிறேன், எனக்குள்ள பேசிக்கிறேன். அப்ப எனக்குள்ள இருக்க இறைவனை நான் எனக்குள்ளேயே நான் பார்த்துக்கிறேன். நான் சந்தோஷப்படுறேன். இந்த நிலைமைக்கு நான் இருக்கேன்னா நான் ரொம்ப ரொம்ப சந்தோஷப்படுறேங்கண்ணா. நான் சிவனை வழிபடுறேன். சிவன் எனக்குள்ளதான் இருக்காரு. நான் வெளியில தொலைவுல இல்லை, எனக்குள்ள இருக்காரு. நான் தேடி பார்க்குறேன். எனக்குள்ள பேசுறாரு. ஒன்று நான் எனக்குள்ள எல்லாமே பண்ணிக்கிறேன். ஆனால் என்னன்னா அந்த திருவாசகம் இதெல்லாம் நான் டெய்லி படிச்சுட்டே தான் இருக்கேன். ஆனால் திருவாசகத்தில் என்னென்ன இருக்கு அதுதான் எனக்கு தெரியல. திருவாசகம் நான் டெய்லி படிக்கிறேன். ஆனால் அதுக்கான பொருள் எனக்கு புரியுது. ஆனால் இருந்துமே திருவாசகம் நன்மை தானேண்ணா. அதில் திருவாசகம் படித்தா படிக்கிறவங்களுக்கு கண்ணீரில் தண்ணியாக ஊற்றணுவாங்க. யாராவது படிச்சவங்களை பார்த்துருக்கீங்களா? எனக்கு அந்த இமை பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான் தாழ்வாழ்கன்னு சொல்லும் போது அந்த கண்ணீர் தண்ணி வருது. வந்ததுன்னா திருவாசகம் படித்ததுக்கான பலன் உங்களுக்கு கிடைச்சதுன்னு அர்த்தம். இன்னைக்கு என்னை கேட்குறாங்க, எப்போ பாரு பைத்தியக்காரி மாதிரி சிவன் சிவன்னு சொல்லிகிட்டே இருக்கியா, அதில் நீ என்ன பண்ணுறேன்னு கேட்குறாங்க. நான் அவங்கள்ட்ட சொல்கிறது ஒன்றே ஒன்று தான். இமை பொழுதும் இந்த நிமிஷத்தில் கூட நான் அவரை நினச்சிட்டே தான் இருக்கேன். அதனால எனக்கு இது ஒன்றும் பெருசாக தெரியல. அப்படி நான் சொல்லிகிட்டே தான் இருக்கேன். அதனால எனக்கு ஒன்றும் பெருசாக தெரியலைங்கண்ணா. என்கிட்ட பார்த்து என்ன கேட்குறாங்கன்னா, கறி சாப்பிடாம இருக்க நான் ஒத்துக்கிறேன். ஆனால் கறி சாப்பிடக்கூடாதுதான் நீ சொல்கிறீல்ல. ஆனால் காய்கறி விளையுது, மண்ணில் தான் விளையுது, அதுவும் மறுபடியும் விளையுது. அதை பிடுங்கி நீ கீரை சாப்பிட்றீல்ல, அப்போ அதெல்லாம் சாப்பிட்ற. இப்போ இது மட்டும் நீ சாப்பிட மாட்டேன்னு சொல்கிறேன்னு என்னை பார்த்து கேள்வி கேட்குறாங்கண்ணா. அதுக்கு நான் சொல்லிட்டு வந்தேன், நான் சென்னை போகிறேன், நான் குருவை பார்க்க தான் போகிறேன், உங்களுக்கு கேட்டு நான் பதில் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்தேன். நியாயமான கேள்வி தான் சாமி. உலகத்தில் படைச்சது எல்லா உள்ளேயும் உயிர்னு ஒன்று இருக்குது. உயிர்னு ஒன்று இல்லைன்னு சொன்னால் அது வளர போகிறதே இல்லை. ஒரு விதையாக போட்டது அது மரமாவோ செடியாவோ கொடியாவோ ஆகுதுன்னா என்ன அர்த்தம்? அதுக்குள்ளேயும் உயிரோட தன்மை இருக்கிறதுனால தான் அது வளருது. அப்போது ஆடு மாடு கோழி பன்னின்னு அதை வெட்டி சாப்பிட்டா மட்டும்தான் நமக்கு பாவமா? அப்போ இதுலேயும் உயிர் இருக்குது, இதெல்லாம் சாப்பிட்டா நமக்கு பாவம் இல்லையா? நல்ல அருமையான கேள்வி தான். நல்ல கேள்வி தானே சாமி? எனக்கு டெய்லி அவங்க கேட்குற கேள்வினா, இப்போ ஒரு கோழியை வெட்டுறோம், அது துடிக்குது. அது துடிக்கும் போது நாம் சந்தோஷமாக இருப்போமா இல்லை வருத்தப்படுவோமா? கஷ்டப்படுவோம். ஒரு முருங்கை மரத்துலேருந்து ஒரு முருங்காவை அறுக்கிறோம், அது அறுத்ததுனால நான் அழுவேனா சிரிப்பேனா? ஒன்றும் பண்ண மாட்டேன். ஏன் பண்ணல? அங்கேருந்து ஏதோ ஒன்று பறிச்சிட்டேன்,
அப்போ அந்த முருங்கைக்காக உயிர் போச்சுன்னு வச்சுக்கலாம். அங்கே உயிர் போனால் துடிச்சது, இங்கே உயிர் போனால் ஏன் துடிக்கலை? ஒரு ரோஜா செடியிலேருந்து ஒரு ரோஜாவை நான் பறிக்கிறேன். அப்போ அதனால அந்த உயிர்லேருந்து நான் பறித்து எடுத்துட்டேன். நான் வருத்தப்பட்டேனா? சந்தோஷப்பட்டேனா? ரோஜாவை பார்க்கும்போது எனக்கு சந்தோஷமாக இருந்தது. ஆனால் பறித்ததுக்கான எந்த வேதனையும் எனக்குள்ளே இல்லை. அப்போது பாவமும் புண்ணியமும் எங்கே இருக்குது அப்படின்னா சாப்பிட்றதுல இல்லை. ஒரு உயிர் துடிச்சதுன்னா அது எதுவாக இருந்தாலும் பாவம் உன்னை வந்து தொத்திக்கும். ஒரு முருங்கை மரத்தை வெட்டிட்டேன், திரும்ப அது முளைச்சி வரும் அப்படின்னா என்ன அர்த்தம்? நான் வெட்டினா கூட அதுலேருந்து உயிர் போகலை. ஆனால் ஒரு ஆட்டுத்தலையை வெட்டிட்டேன், திருப்பி முளைக்குமா? அப்போ உயிர் போயிடுச்சு. அப்போ உயிர் போகிறதுனால ஒன்று துடிக்குது, அந்த துடிப்பு இருக்கிறதுனால எனக்கு பாவமும் புண்ணியமும் வருது. அப்போ பாவம்னு எதை சொல்கிறோம்? நான் ஒரு உயிரை கொன்னால் அது துடிச்சதுன்னா அங்கேருந்து எனக்கு பாவம் வந்துடும். நான் ஒரு செடியிலேருந்து ஒன்று பறித்து அதுக்கு எந்த சூடு சொரணியுமே இல்லை, அது எப்பவும் போல் திரும்பவும் பூ பூக்கும், காய் காய்க்கும். அப்போனா என்ன அர்த்தம்? அது உயிர் போகலை. உயிர் பலி எங்கே நடக்குதோ அது மட்டுமே பாவம். உயிர் பலி எங்கே இல்லையோ அது எதையை சாப்பிட்டாலும் உனக்கு பாவம் வந்து சேராது. நீ ஒரு முருங்கை அறுத்தாலும் திரும்பி முருங்கை காய்க்கும், ஒரு கீரை அறுத்தாலும் திரும்ப காய்க்கும். சரிங்களா? அப்போ என்ன அர்த்தம்? உயிர் அங்கே போகலை. அப்போ என்ன அர்த்தம்? உயிர் கொலை நடந்தால் மட்டுமே பாவம். உயிர் கொலை எங்கே நடக்கலையோ அதை எதை சாப்பிட்டாலும் நமக்கு பாவம்ன்றது இல்லைம்மா. ஓகேங்க. இந்த அமைதியாக இருக்கிறதுன்னு இருக்கு இல்லைங்கண்ணா, எல்லா நேரத்துலையும் அமைதியாலாம் இருக்க முடியல. இப்போ காலைல தூங்கி 2 மணிக்கு எந்திரிச்சோம்னா ஒரு 7, 8, 9 மணி வரையும் மனம் வந்து நமக்குள்ளே அடங்கி தான் இருக்குது. அந்த 9 மணிக்கு மேலே வெளி உலகத்தை பார்க்கணுமா, அந்த வெளி உலகத்தை பார்க்கும்போது அந்த மனங்கிறதே அமைதியாக இல்லை. அவங்கள்ட்ட பேசலாமா, இப்படியே போயிடுதா, அந்த இடத்துல ஒரு கொஸ்டின் வருது. காலையிலேருந்து அமைதியாக தானே இருந்தேன், இந்த நிமிஷத்தில் மட்டும் நீ அமைதியாக இருக்க மாட்டேன்னு எனக்குள்ளேயே ஒரு கேள்வி வருதுங்கண்ணா. அப்போ எல்லா டைமே அமைதியாக இருக்கணும்னா என்னென்ன பண்ணுறது? ரொம்ப 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 கஷ்டமா. எல்லா டைமில் அமைதியாகணும்னா நாம் என்ன பண்ணோன்னா நேராக ஒரு காட்டுக்கு போயிடணும். யாரும் இல்லாத இடத்துல ஒரு வீடை கட்டிக்கணும், உள்ள ஒரு குடிசை கட்டிக்கணும். அங்கெல்லாம் போய் உக்காண்டோம்னா யார் தொந்தரவும் இருக்காது. ஆனால் அப்படி இருக்க முடியாதா? இருக்க முடியலைங்கண்ணா. முடியாது. வீட்டுக்கே வந்தாலும் பிள்ளைங்க இருக்கிறாங்க, வீட்டை விட்டு வெளியே போனால் உலகம் இருக்குது. அப்போது குடும்பத்துக்கும் உலகத்துக்கும் நடுவில் நான் வாழக்கூடிய நம்மளால் அமைதியாக இருக்கிறதுன்றது ரொம்ப 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 கஷ்டம். ஆனால் அமைதியாக இருக்க உங்களால் முடிஞ்சதுன்னா உங்களை விட பாக்கியசாலி உலகத்தில் யாரும் கிடையாது. அந்த அமைதி இல்லாதனால தான் அமைதியை தேடி ஒவ்வொருத்தரும் ஓடிக்கினே இருக்கிறாங்க. உங்களுக்கு ஒன்று இல்லை, இன்னொருத்தருக்கு வேறு ஒன்றும் இல்லை, குடும்பமே இருந்தாலும் அமைதியை தேடி ஏன் ஓடணும்? கொண்டாடி இருக்குது, புள்ள இருக்குது, வீடு இருக்குது, வாசல் இருக்குது, ஆனால் ஏன்பா போகிறேன்னா அமைதியாக இல்லைப்பா. அப்போ யாருக்குமே அமைதி இல்லாமல் இருக்குது தான் இந்த உலகத்தோட நியதி. ஆனால் அதை நம்ம வெளியே தேடி ஓடணும்னா முடிவே கிடையாது. எங்கேயாவது ஒரு இடத்துல உக்காந்துக்கின்னு என்னோட அமைதி கெடுறதுக்கும் நான் அமைதியை தேடி ஓடுறதுக்கும் காரணமான என் மனசை என் கண்ட்ரோலில் வச்சுக்கின்னு சொன்னால் அந்தந்த நொடியிலேருந்து நான் எங்கேயும் ஓட வேண்டியதில்லை, அமைதி தானாக வந்துடும். யார் கூட இருந்தாலும் உலகன்றது தண்ணி மாதிரி, அந்த தண்ணி எதை போய் சேர்ந்தாலும் அது கூட போய் சேர்ந்துடும். ஆனால் தாமரை இலையை நான் மாறினேன்னா தண்ணியோடு நான் இருந்தாலும் அந்த தண்ணியோட எந்த அறிகுறியும் என்கிட்ட ஒட்டவே ஒட்டாது. அந்த மாதிரி தாமரை இலை மாதிரி என் வாழ்நாளில் நான் மாறிட்டேன், என் மனம் மாறிச்சின்னு சொன்னால் இந்த உலகத்தோடு நான் வாழ்ந்தால் கூட அதோட பலம் பலவீனம் எதையும் என்னை தாக்காது. அதுக்காக மட்டும்தான் இங்கே பாடம் கொடுக்குறாங்க. இதை சாதாரணமாக எல்லாரும் அனுபவிக்க முடியுமானா எல்லாராலையும் அனுபவிக்க முடியாது. அது யாரால் அனுபவிக்க முடியும்னா ஒரு பைத்தியக்காரனால தான் அதை அனுபவிக்க முடியும். ஒரு பைத்தியக்காரனால் இந்த உலகத்துலேருந்து எந்த துன்பமும் அவனுக்கு இல்லை, எந்த இன்பமும் அவனுக்கு இல்லை. ஆனால் நம்மளால் அந்த மாதிரி ஆக முடியுமா? ஆக முடியாது. ஆனால் அந்த மனநிலையை எனக்கு ஏற்படுத்தி கொடுக்கணும். யாரால் கொடுக்க முடியும்? ஒரு குருவால், ஒரு கலையால் அப்படி ஒரு நிலையை ஏற்படுத்தி கொடுக்க முடியும். அப்போது நான் இந்த உலகத்தோடு வாழ்ந்தால் கூட இந்த உலகம் பண்ணக்கூடிய எதுவும் என்னை தாக்காமல் என்னை தற்காத்துக்கணும். அதுக்காக தான் பாடமா. இந்த பாடத்தை நீங்கள் சீராக செய்யுங்க, கண்டிப்பாக இந்த மனம் அலைப்பாயாமல் உங்களுக்குள்ளே நீங்கள் இருப்பீங்க. வேறு எதனாலையும் அதை கொடுக்கவே முடியாது. அதாங்கண்ணா, நான் வந்து இப்போ 2 வருஷம் ஆகுது இங்கே நான் வந்து. எல்லாரும் உபதேசம் வாங்கி அவங்கவுங்க பாடம் பண்ணும் போதெல்லாம் நான் 4 மனுஷி மாதிரி கடந்து தான் போயிருக்கேன். எனக்கு அதை பற்றி பெருசாக தெரியாது. அப்போல்லாம் நினச்சிருக்கேன், நம்மளாம் இங்கே வரவா போகிறோம், நம்ம பண்ணவா போகிறோம் அப்படின்னு நினச்சிருக்கேன். ஆனால் அந்த அனுபவங்கிறது என்னை எந்த அளவுக்கு கொண்டு வந்து விட்டுருக்குன்னா இந்த இடத்துல கொண்டு வந்து விட்டுருக்கு.
நான் 10 பேத்துக்கு பின்னாடி உட்காந்து பேசினவ இன்னைக்கு நான் முன்னாடி உட்காந்து நான் பேசுறேன்னா இதெல்லாம் நான் கேட்குறேன்னா எனக்கே ஆச்சரியமா இருக்குது. நான் தானா அப்படின்னு இருக்கு. தூங்கிடுவேன். அம்மா அப்பாவோட வருவேன். அவங்க தான் கூட்டிட்டு வருவாங்க, கூட்டிட்டு போவாங்க. அது மட்டும் தான் தெரியும் எனக்கு, வேற எதுவுமே தெரியாது. உட்கார வைப்பாங்க, தூங்கிடுவேன், தூக்கம் வந்துடும். ஆனா இப்ப நீங்க பேசுறதெல்லாம் கேட்கும்போது கண்ணு கலங்குது. அப்ப எனக்குள்ள நான் உணர்றேன், இப்ப இதுதான் உண்மை, இதுதான் மெய்ங்கிறத நான் உணர்றேன். இப்ப இந்த இடத்துல நான் உட்காந்து பேசுனா எனக்கு பெருமையா தானே இருக்கு. அந்த மீனாவா இந்த மீனாவாங்கிற மாதிரி இருக்கு எனக்கு. ஆனா அவங்க சொல்லி தரல. நீ வான்னு என்னை கூப்பிடல. அப்பா கூட நேத்து கூட சொன்னார், நீ உபதேசம் வாங்காத அப்படின்னு கூட சொன்னார். நீ எனக்கு முடிவெடுக்காதப்பா, இது என் வாழ்க்கை, நான் முடிவெடுத்துக்கிறேன். அப்ப நானா என்னோட புடிவாத்துல தான் நான் வாங்கினேன். அதே மாதிரி எவ்வளவோ மாறி இருக்கேன். நான் நினைச்சு சந்தோஷதான் படுறேன். இந்த பாதை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. மேலும் மேலும் உங்களை மாதிரியே நான் வரணும்னு நினைக்கிறேன். கண்டிப்பா உங்களை நினைச்சு எங்களுக்கு சந்தோஷம். இந்த மாதிரி தான் ஒவ்வொருத்தரும் சுய நினைவோட தன்னோட சொந்த காலில் நிற்கணும். என்னோட வாழ்க்கையில் நடக்கிற எல்லாத்துக்கும் நான் மட்டுமே பொறுப்பு. அப்போ முடிவெடுக்க வேண்டியது யாரு? நாம தானே. யாரோ ஒருத்தர் முடிவெடுத்துட்டு அதுக்கான பலனை மட்டும் நான் அனுபவிக்கணும்னா கண்டிப்பாக வேதனையாக தான் இருக்கும். ஆனால் என்னோட வாழ்க்கையில் எடுக்கக்கூடிய எல்லாத்தையும் நான் முடிவு பண்ணி எடுத்தேன்னா எதுவாக இருந்தாலும் என்னால் ஏற்றுக்க முடியும், ஜீர்ணிக்க முடியும். சரிங்களா? ஆனால் இதில் ஒரே ஒரு விஷயம் இருக்குது. அது என்னென்னா, முடிவெடுக்கிற அளவுக்கு நமக்கு பக்குவம் இருந்துச்சுன்னா எங்கே போனாலும் தப்பிச்சுப்போம். முடிவெடுக்கிற பக்குவம் இல்லாமல் நான் பாட்டு முரட்டுத்தனமாக முடிவெடுத்தேன்னா நானும் பாதிப்பேன், என்னை சுற்றி இருக்கிற எல்லாரும் பாதிக்க வேண்டிய சூழ்நிலை வந்துடும். அப்போது முதல்ல அந்த பக்குவம் வர வரைக்கும் முடிவெடுக்கிறத கொஞ்சம் தள்ளி போடணும். பக்குவம் வந்ததுக்கப்புறம் தைரியமாக களத்தில் இறங்கி தைரியமாக முடிவெடுங்க. குருநாதர் உங்கள் கூடவே இருப்பார். எந்த அச்சமும் வேண்டாம். அந்த நம்பிக்கையில தான் கண்டிப்பாக ஆத்மானக்கம்.